ஏய் பார்த்து பார்த்து அறுத்துக்கு போகுது. மாடு வச்சுக்கிறியா? எவ்வளோ தூரம்டா நடந்து வந்திருக்கான். சரியான லாங்கு. இதில் எங்கே போய் போடுறோன்னே தெரியல. இது வரேன். எப்போ நேற்று நைட்டு வச்சியா? நேற்று நைட்லேருந்து இன்னுமே உயிரோடு இருக்குடா. நல்ல வேலை போ, யாரும் இந்த சைடு வரல, எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணுங்க. எங்கன்னா ஒரு நல்ல இடமா வச்சுட்டு போயிடு. நான் நம்ம மீன் பிடிச்சிட்டு ஈவினிங் போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். என்கிட்ட சிப்பம் போயிருக்கு, நல்ல சைஸ் தான். ஏய் பார்த்து பார்த்து அறுத்துக்கு போகுது. இந்த மீனை நேற்று பிடிக்கிறதுக்கு இவர் வந்திருக்காரு. நேற்று ஈவினிங்லேயே ரொம்ப லேட் ஆனதுனால இவர் இங்கேயே ஒரு குட்டையில் வச்சுட்டு போயிட்டார். அடுத்த நாள் இப்போ என்னை கூப்பிட்ருக்காங்க, நான் வந்திருக்கேன். அந்த மீன் இன்னுமே உயிரோடு இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைமு. நண்பர்கள் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் எங்கே என்னென்ன மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போவீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே வந்துட்டுமே. அங்கேருந்து வந்திருக்கோங்க. எவ்வளோ லாங்? அது ஒயிட் கலர் பில்டிங் அங்கேருந்து வந்திருக்கோம் நாங்கள். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில, கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. பார்ப்போம் என்ன மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பிடிச்சிருக்காங்க, நேற்று வந்து பிடிச்சிருக்காங்க. அதை வந்து எனக்கு இப்போ காமிச்சாங்க, அதை கூட நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ தூரம் ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? ரொம்ப தூரமாக நடந்து வந்து கரெக்டாக மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அது தெரிந்து பாருங்க, சின்னதாக ஒரு செடி மாதிரி. அங்கே இப்போ தண்ணியில் நீஞ்சிக்கிட்டு போனோங்க. எப்படி போக போகிறோன்னு தெரியல. ஆனால் அங்கே தான் போய் ஆகணுன்றாங்க. இங்கே ஃபஸ்ட்லேயே தெரியுது பாருங்கள், அது கிடையாது. உங்களுக்கு சென்டராக ஒன்று தெரியுது பாருங்கள். அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் தண்ணியிலே தான் நீஞ்சிட்டு போக போகிறோம். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே போய் ஆகணும். அங்கே போயிட்டு தான் பால் செட் அடிக்க போகிறோம். பார்ப்போம் என்ன மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளம்பலாமா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நாங்கள் ஆற்று உள்ளே வந்திருக்கோங்க நடந்து. பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நண்பர்கள் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அங்கேருந்து இப்போ நாங்கள் நீஞ்சிக்கிட்டு வந்திருக்கோங்க. ஒரு நம்மளுடைய ரைட்டுக்கு தண்ணி இருந்தது. அங்கேருந்து நீஞ்சி இப்போ எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். இதுதான் அந்த கரை பாருங்கள். எம்மோ பாருங்கள். இங்கேருந்து தான் இப்போ நாங்கள் பால் செட் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. 3 பேரே இங்கே நிற்க முடியுமான்னு தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள் இடம். இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்திருக்கோம். பாருங்க மக்களே. ஏய் என்னாச்சா? குடு 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 குடு.
தூக்கி போட்டு அந்த சிக்கன் இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிச்சிருச்சு மீன். சின்னதாக